தளபதி அவர்கள் ஜூன் 1ஆம் தேதி மதுரையிலே கூடிய பொதுக்குழுவில் அறிவித்ததற்கு ஏற்ப இன்று ஓரணியில் தமிழ்நாடு என்கிற மகத்தான இந்த மக்கள் இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு பூராவிலும் இருக்கிற 68,000 பூத்துகளிலே உறுப்பினர் சேர்க்கிற பணியினை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். இந்தியாவிலேயே ஜனநாயக ரீதியாக இயங்குகிற ஒரு மாபெரும் இயக்கம் திமுக. 75 ஆண்டு காலம் இந்த இயக்கம் துவக்கப்பட்டு ஆகிறது. 15 தேர்தல்களை நடத்தியிருக்கிறோம். அதாவது 5 ஆண்டுக்கு ஒரு முறை முறையாக பேரறிஞர் அண்ணாவால் துவக்கப்பட்ட நாளிலிருந்து 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்திய கலைஞருடைய காலத்திலும் இன்றைக்கு தலைமையேற்று எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தளபதியினுடைய காலத்திலும் என்ன புயல் வந்தாலும் சரி, என்ன அரசியல் நெருக்கடி ஏற்பட்டாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு தேர்தல் 1949 இருந்து தொடர்ந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெற்று வந்திருக்கிறது. 75 ஆண்டுகளில் 15 தேர்தலில் முடித்துவிட்டு 16வது தேர்தலுக்குரிய ஆரம்பம்தான் இந்த உறுப்பினர் சேர்க்கை துவங்குகிறது. இந்த உறுப்பினர் சேர்க்கை முடிந்தவுடன் கிளைக்கழக தேர்தல் நடக்கும். கிளைக்கழக தேர்தல் முடிந்தவுடன் பகுதி, நகர, ஒன்றிய செயலாளர் தேர்தல் நடக்கும். அதற்கு பிறகு மாவட்ட கழக தேர்தல் நடக்கும். அதனைத் தொடர்ந்து தலைமை கழகத்துடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தணிக்கை குழு ஆகிய அமைப்புகளுக்கான தேர்தல் நடைபெறும். இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்ட விதிகள். அதற்கேற்ப ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல 15 தேர்தலை முடித்துவிட்டோம். 16வது தேர்தல். 75 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் இந்தியாவிலே செய்ய முடியாத சாதனையை திமுக செய்திருக்கிறது. அதனை இன்றைக்கு வழிநடத்தி செல்கிற தளபதி அவர்கள் புதிய உணர்ச்சியோடும் வேகத்தோடும் 4 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிற சாதனைகளை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி ஓரணியில் தமிழகம் என்கிற இன்றைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் செய்திருக்கிற துரோகத்தை விலக்கி அதன் மூலமாக தமிழர்களை எல்லாம் ஓர் அணியிலே திரட்டி திமுக என்கிற பேரியக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறோம். இன்றைக்கு காலையிலே இந்த நிகழ்ச்சி தொடங்குகிற போதே உற்சாகமாக இருக்கிறது. தாய்மார்கள் அவர்களாகவே முன்வந்து உறுப்பினரை கையெழுத்து மட்டுமல்ல, அரசியல் நிலவரை முழுமையாக புரிந்து கொண்டு தலைவர் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி உறுப்பினர் படிவத்திலே குடும்பத்தோடு இணைந்திருக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான துவக்கம். நிச்சயமாக 2026 2வது முறையாக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் 7வது முறையாக திமுக ஆட்சியும் அமையப்போவதற்குரிய அச்சாரமாக நான் கருதுகிறேன். உங்களுடைய கூட்டணி கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அவர் இன்னைக்கு நாளிதழில் பேட்டி அளித்திருக்கிறாரு. திமுக கொடுத்த அத்தனை வாக்குறுதி நிறைவேற்றல, திமுக இப்ப முதலாளித்துவ கட்சியா செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. அதே போல கூட்டுறவு தொகுதி கேட்போம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது வேறு, அவருடைய கட்சியினுடைய கொள்கை என்பது. ஆகவே அது குறித்து எங்களிடத்தில் அவர் சொன்ன கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் அரசியலில் ஒவ்வொரு கட்சிக்கு அவங்களுக்கு இருக்கிற கருத்தை தெரிவிப்பாங்க. தேர்தல் கூட்டணிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. முதலாளித்துவமா திமுக செயல்படுறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு, அதுக்கு விளக்கங்கள் நாங்கள் சொல்லிவிட்டோம். அவர்கள் சொல்லுவது அப்படித்தான் சொல்லுவார்கள். அப்போ கம்பேர் பண்ணிலாம் நாங்கள் பேச முடியாது. கேரளத்திலே நடக்கிறது இதெல்லாம் பேசக்கூடாது, பேசவும் முடியாது. இது தேவையில்லாத ஒன்று. அதனால் தேவையில்லாத சர்ச்சையில் நாங்கள் சிக்க விரும்பவில்லை. எங்கள் கூட்டணி காம்பாக்டாக இருக்குது. நேற்றைய முன்தினம் கூட அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். உடனடியாக நானே தொலைபேசியில் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு உடனே சண்முகம் இடத்துல சொன்னது, அண்ணா நான் ஃபேக் நியூஸ் கேட்டுட்டு போட்டுட்டேன், அதிலே பதிவு இருந்து எடுத்துட்டேன்னு எங்கிட்டே நேரடியாக சொன்னார். ஆகவே எங்கள் கூட்டணியில் இது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். ஆனால் கூட்டணி என்பது வேறு. வெளிப்படையாக சொல்லணும்னா 67 அண்ணா திமுக கூட்டணி அமைக்கிற போது ராஜாஜி ஒரு முனையில் இருந்தவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. முதலாளித்துவருக்கும் தொழிலாளி ஒரே கூட்டத்தில் கூட்டி மேடையில் ஏற்றிய கட்சி தான் திமுக. முதல் நாள் பி. ராமமூர்த்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேசினார், அடுத்த நாள் ராஜாஜி பேசினார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்படி டீல் பண்ணுவோம் அப்படிங்கிற தலைவர் மு.க. ஸ்டாலின்
டீல் பண்ணுவாங்க. சார், திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் ரொம்ப சீர்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் வந்து எல்முருகன் முதல் ஒரு விரலை காட்டுறதுக்கு முன்னாடி 3 விரல் அவரை காட்டுதுன்னு மறந்துடக்கூடாது. அவர்களால் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குது, மணிப்பூரில் என்ன நடக்குது, அவர் பிஜேபி ஆளுற மாநிலத்தில், மத்திய பிரதேசம் மற்ற அவர்கள் ஆளுகிற மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஊடகங்களிலே போடுறீங்களா? மணிப்பூரில் போய் மோடி பார்த்தாரா? அந்த நிலவரத்துக்கு நார்மல்ஸ் கொண்டாந்த மணிப்பூரை மொழியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆகவே ஏதோ பழிப்பு நடத்துவதற்காக மோடியினுடைய நற்பெயரை வாங்குவதற்காக முருகனை போன்றவர் பேசிவிட்டு போவார்கள். அதை பற்றி கவலைப்படுகிறது. நேற்று போது நடிகர் விஜய் போயிட்டு அவங்க அஜித்தோட குடும்பத்தாரை சந்திச்சு நிதியுதவி வழங்கியிருக்காரு. அதை பற்றி யார் ஒன்றும் போய் பார்க்கல. ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்குது. எங்கள் கடமையை நாங்கள் செய்துட்டோம். எங்கள் முதலமைச்சர் நேரடியாக பேசிவிட்டார். திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இழந்த குடும்பத்திற்கு வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சந்திச்சு நிதியுதவி வழங்கியிருக்காரு. அதை பற்றி யார் ஒன்றும் போய் பார்க்கல. எதிர்க்கட்சி தலைவர் ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்குது. எங்க கடமையை நாங்கள் செய்துட்டோம். எங்கள் முதலமைச்சர் நேரடியாக பேசிவிட்டார். திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இழந்த குடும்பத்திற்கு வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முதலமைச்சரே சாரி என்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த குடும்பத்தினர் நெகிழ்ந்து போய் ஏன் நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள் எடப்பாடி என்ன சொல்லிருக்காங்க, சாரின்னு ஒரு வார்த்தையால அது வந்து ஈடு கட்ட முடியுமா இது அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த சாருன்றதெல்லாம் மோர் ஆகி போச்சு. காரணம் என்னன்னா அந்த வழக்கே முடிஞ்சு தண்டனை பெற்று உள்ள போயிட்டார். யார் அந்த சாருன்னு இதுவரை சொன்னாரா? சாரி சாரின்னு கேட்டதுனால, அது ஒரு சாரின்னு கேட்டதுனால இந்த விஷயம் வந்து நிறைவு பெற்ற முடியுமான்னு கேட்டிருக்காரு. அது சாரின்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்றத முதல்ல எடப்பாடி டிக்ஷனரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கேள்வி. இந்த வழக்குல உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாஞ்சி இருக்குதே, நடவடிக்கை எடுத்திருக்கு. சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாரு. யாராவது சிபிஐ விசாரணை கேட்டாங்களா? எந்த ஊடகமாவது கேட்டதா? எந்த அரசியல் கட்சியாவது கேட்டதா? தானாகவே வந்து சிபிஐக்கு ஆர்டர் பண்ண ஒரு நாணயமான நேர்மையான முதலமைச்சர் தான் தளபதி மு க ஸ்டாலின்.